Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம சின்ன ஜெபம் செய்து செய்திக்குள்ள கடந்து போகுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் எல்லோரும் ஆண்டவரே உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக ஒரே குடும்பமாக இந்த நாள்ல இணையும்படியாக செய்த கிருபைக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. தேவ தூதர் கொண்டு இந்த ஜெப வீட்டை நீங்க நிரப்புறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உள்ளத்துல தட்டி எழுப்பட்டும் ராஜா. நீங்க தாப்பா இந்த உலகத்தில் உள்ள நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்றது அந்த நம்பிக்கையான வார்த்தை கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உணர்த்தும்படியாக ஆண்டவரே இந்த நாள்ல இந்த வார்த்தை கேட்டு பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உலகத்தில் உள்ளதுவைகள் எல்லாமே நஷ்டமும் குப்பை என்று நீங்க சொன்னீரப்பா. அதை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜா. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு உலகத்தின் நம்பிக்கை இயேசு என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காருவோம். உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகை முடிஞ்ச கையோடு இந்த முதல் வாரம் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவரோட சமூகத்துல வந்தாலே எத்தனையோ மறந்துடணும் இல்லையாமா? ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா இந்த சந்தோஷத்தை தான் அவர் வந்து எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். கரங்களை தட்டுங்க, சத்தமா தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பேச வைத்திருக்கிற தலைப்பு உலகத்தின் நம்பிக்கை இயேசு. இந்த தலைப்புல நான் பேச போறேன். Hope of the world is Jesus. இதுதான் டைட்டில். Hope of the world is Jesus. So உலகத்தின் நம்பிக்கை. ஆதார வசனம் நம்ம முதல்ல வாசிப்போம். சங்கீதம் சாம் 65:5. எல்லாரும் வசனங்க நோட் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சகோதரிமார்கள் வீட்டில் உட்காந்து நீங்க பாக்குறீங்க. நீங்க வசனத்தை நோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஈஸியா உங்களுக்கு புரிய வரும். ஒரு சின்ன குறிப்பு இதுல நான் தெரியப்படுத்திடுறேன். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ என்னோட இந்தியா நம்பர், மலேசியா நம்பர் இதுல டிஸ்பிளே ஆகும். என்னோட டெஸ்டிமனி வீடியோ பாருங்க. யாருக்கு என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ ஷார்ட்டா நீங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் உங்களோட பிக்சரோட எனக்கு அனுப்பி விடுங்க. தேவனோட சமூகத்துல வைத்து அவர்கிட்ட இருந்து பதில் வந்த உடனே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். நானே உங்களுக்கு கால் பண்றேன். எனக்கு நீங்க தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். அதிகமான நேரத்துல நான் தேவனோட சமூகத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் குறிப்பிட்ட டைம் வந்து எனக்கு ஆண்டவர் கொடுக்கறக்குள்ள கண்டிப்பா எல்லாரோட மெசேஜ் ரிக்வெஸ்ட் நான் வந்து பார்ப்பேன். பதில் வந்த உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுல இருந்து எப்படி நீங்க வந்து வெளியில வர முடியும், எப்படி அதை மேற்கொள்ள முடியும்ன்ற ஒரு வழியும் என் மூலமா தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 65:5 நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்க ரட்சிப்பின் தேவனே, நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறேன். ஆமேன், ஆமேன். சோ இந்த வார்த்தையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியப்படுத்துறாருனாக்கா, பூமியின் கடையாந்தரங்களில் பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள், அதாவது என்டையர் பூமி வந்துடுது இதுல. சோ உள்ளவர்களும் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற சோ எல்லோரும் நம்புகிற நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. ரட்சிப்பின் தேவன். சோ இதுலயே வந்து ஏசப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிடுறார். இந்த எங்கள் ரட்சிப்பின் தேவன் இதுல தான் இயேசு இருக்கிறார். இயேசுன்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அர்த்தம்னாக்கா ரட்சகர்.
இது எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்த்தையில இயேசுவை நம்ம காண முடியும். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினாலே எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். ஹல்லேலூயா. சோ இயேசு தான் நம்மளுக்கு நம்பிக்கைன்னு இந்த வார்த்தையில தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். உலகத்தின் நம்பிக்கை நம்மளுக்கு இயேசு தான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாதுன்னு தெளிவாக நம்மளுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். உலகத்தின் நம்பிக்கை இயேசுன்றது எல்லோரும் நம்புகிற ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. இயேசுதான், மற்றபடி வேற யாருமே கிடையாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எந்த மனுஷனும் கிடையாது, எந்த செயின்ட்டுங்கோ கிடையாது, எந்த புனிதர்களும் கிடையாது, யாருமே கிடையாது. இயேசு மட்டும்தான் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன். உலகத்தின் நம்பிக்கை அவர் மட்டும்தான்றது இந்த வார்த்தையில நம்மளுக்கு தெளிவாக தெரியப்படுகிறது இல்லையா? வார்த்தைகள் வசனத்தின் மூலமா நம்ம படிக்கிறக்குள்ளோ, அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தெரியப்படுத்துறக்குள்ளோ, ஈவன் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியுற மாதிரி ஆவியானவர் டீச் பண்றார் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகின் நம்பிக்கை, உலகத்துல உள்ள நம்பிக்கை இயேசுதான்றது நம்மளுக்கு டிக்ளேர் பண்றாரு ஹோலி ஸ்பிரிட் இந்த நாள்ல. சோ NJPH பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இயேசு மட்டும் தான் நம்ம விசுவாசிக்கணும், இயேசு மட்டும் தான் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்ன்றதும் தெரியப்படுத்துறாரு. பொதுவாக நம்ம உலக வாழ்க்கையில, என்னையும் சேர்த்து தான் நான் பேசுறேன், உலக வாழ்க்கையில நம்ம பலவிதமான காரியங்கள்ல பலவிதமான விஷயங்கள் மீது நமக்கே அறியாம அதன் மேல நம்ம நம்பிக்கை வச்சிடுறோம் இல்லையாமா? நமக்கே அறியாம பலவிதமான காரியங்கள், பலவிதமான விஷயங்கள்ல நம்ம முழுமையா அந்த நம்பிக்கை வச்சிடுறோம். நமக்கே அறியாது, அது நம்ம அது செக்ரிகேட் பண்ணி பாக்குறக்குள்ளதான் நமக்கு தெரிய வரும், ஐயோ என்ன மாதிரி இதா இருந்த, இது மேல போய் நம்பிக்கை வச்சிருந்தேனே, இந்த விஷயத்துல போய் நம்பிக்கை வச்சிருந்தேனே, இப்படி ஏமாந்து போயிட்டேனே, அந்த மாதிரி ஒரு தாட் நம்மளுக்கு எப்போ வரும்? அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ளதான் வரும். அன்டில் அண்ட் அன்லைஸ் நம்ம ரியலைஸ் ஆகலைன்னாக்கா நமக்கு அது தெரியாது, உணராது இல்லையாமா? சோ நம்ம பலவிதமான காரியங்கள் மீது நமக்கே அறியாம அன்றாட வாழ்க்கையில, அதுவும் அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயங்கள்ல நம்ம நம்பிக்கை வச்சிடுறோம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ அந்த அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அதிகமா நம்பிக்கை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றது குறித்து ஒரு 3 காரியங்கள் தேவ ஆவியானவர் என்கிட்ட பேசினார். இந்த 3 காரியங்கள் பார்க்கறதுக்குள்ள உலகத்தில் உள்ள சகலத்தையும் இந்த 3 காரியங்கள் அடங்கி இருக்கு. எல்லாமே இந்த 3 காரியங்கள்ல அடங்கி இருக்குது. ஒரு 3 காரியத்தை பேசினாரு, மொத்தமும் இந்த 3 காரியங்கள்ல அடங்கி இருக்கு. அப்ப இந்த 3 காரியங்கள் நம்ம விட்டு விலகுனா நம்ம உலகத்தின் அதிபதி, அதாவது உலகத்தின் நம்பிக்கை இயேசுதான். அதாவது உலகத்தின் அதிபதி அவர் தான் இப்போ. ஏன்னா அவர் உயிர் தெழுந்து இருக்கிறார் இல்லையா? பிசாசை ஜெயித்து இருக்கிறார். உலகத்தின் அதிபதி பிசாசாக பிசாசானவன் இருந்தாலேயோ அந்த உலகத்தின் அதிபதி தன்னோட மரணத்தினால அவர் ஜெயிச்சிட்டார். சோ இப்ப உலகத்தின் அதிபதி இயேசுதான் இல்லையா? சோ உலகத்தின் நம்பிக்கை நமக்கு இயேசுவாகவே இருக்கிறாருன்றது தெளிவாக இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 3 காரியங்கள் எது, அது குறித்து தேவ ஆவியானவர் என்னோட பேசினாரு. முதலாவது காரியம் யோபு 31 அதிகாரத்துல 24-25 எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. யோபு, ஜாப் 31 31st சாப்டர் 24-25. நான் பொன்னின் மேலே என் நம்பிக்கையை வைத்தேன், தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியது என்று என் ஆஸ்தி பெரியது என்று என் கை மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். சூரியன் 26 சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது. 27 நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாக மயங்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால். 27 இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால உன்னதத்தில் இருக்கிற தேவனை
மறுதலிப்பேனே. ஸோ இந்த மாதிரி யோபு வந்து பேசுறாரு. ஸோ பொதுவாக வந்து நம்ம வந்து எது மேல வந்து நம்ம அதிகமாக ஆசைப்படுறோம், நம்பிக்கை வைக்கிறோம்? பொன்னின் மேல, ஆஸ்தி மேல, அந்தஸ்து மேல. நான் தான் இதெல்லாம் வந்து சம்பாதிச்சிருக்கிறேன், நான் தான், என்னோட பிரயாசம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து பொண்ணு பொக்கிஷம் அதெல்லாம் வச்சு குமிச்சு நல்லா ஒரு கோடிக்கணக்கான பேங்க் பேலன்ஸை வச்சு இதெல்லாம் என்னோட கை பிரயாசம் அப்படின்னு சொல்லி தன் வாயால கைய முத்திட்டால் உன்னதத்தில் இருக்கிற தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நியாயாதிபதி அவரு விசாரிக்கப்படும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ இந்த மாதிரி யோபு வந்து சொல்றாரு, அப்படி நான் வந்து செய்யலையே, எனக்கே இந்த மாதிரி தானே. ஆனா பொதுவாக இது பொதுவான ஒரு விஷயம். நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம சில விஷயங்கள், இன்க்ளூடிங் என்னையே தான் சேர்த்து சொல்றேன், சில விஷயங்கள், அது ஜுவல்லரியா இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொத்து, ஏதாவது ஆஸ்தி, ஸோ இதெல்லாம் வந்து சரி நம்பிக்கை வச்சு இருக்கிறோம், அந்த மாதிரி தாட்ல நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 27 வசனம் 31, யோபு 31:27 வசனத்தின்படி, நியாயாதிபதிகளாய் விசாரிக்கத்தக்க அக்கிரமமாய் இருக்கும், அதனால உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே. ஸோ எல்லாமே எந்த நினைச்சிட்டு நம்ம தேவனை மறுதளிச்சா நியாய விசாரிப்பு நம்மளுக்கு நிச்சயமா நடக்கும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஸோ முதல் காரியம், பொன்னின் மேல, ஆஸ்தி மேல, அந்தஸ்து மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. உலகத்தின் நம்பிக்கை நமக்கு இயேசுவாகத்தான் இருக்கணும். ஸோ முதல் காரியம், பொன்னின் மேல, ஆஸ்தி மேல, அந்தஸ்து மேல, செல்வத்து மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஹல்லேலூயா. எரேமியா 48:7 வசனம் 8 வசனம். எரேமியா 48:7-8. நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடினால் நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஷ் சிறையாக்கப்பட்டு போ, அதில் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். 8 வசனம் வாசிமா. ஹல்லேலூயா. பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பி போவதில்லை. பள்ளத்தாக்குகளிலும் கெட்டு போகும், சமமான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஆமென். சோ இந்த வார்த்தையில கர்த்தர் என்ன சொல்றாரு? 7 வசனத்துல இருக்குது, சம்பத்துகளையும் பொக்கிஷங்கள் மேல நம்பிக்கை வைக்க கூடாதா. ஸோ அப்போ வந்து இந்த சம்பத்து, பொக்கிஷம், ஆஸ்தி, அந்தஸ்து மேல, நம்ம லேண்ட் மேல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா அந்த சமமான நிலத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அழிச்சிடுவாருன்றாரு. ஹோலி ஸ்பிரிட் வந்து அழிச்சிடுவாரு. சமமான நிலம் அழிக்கப்படும் என்று ஈவிஜி சுமிதா சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விஷயத்த வந்து மார்னிங் அந்த அவர் கூட வந்து அந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்றோம். ஹோலி ஸ்பிரிட் தான் என்னோட டீச்சிங்கு. கேட்டாலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஹீ இஸ் த ஒன் டீச்சிங் மீ. ஸோ அது அவர்கிட்ட இருந்து இந்த விஷயங்கள் நான் உள் வாங்கின பிறகு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு, ஜனங்களுக்கு புரியுற மாதிரி, இல்லை சின்ன பசங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் அது இன்னும் அதிகமாக அழகாக புரியுன்றதுக்காக அந்த எக்ஸாம்பிளை தான் நான் வந்து எடுத்தேனே தவிர மற்ற அத்தனை காரியம் வேதத்தில் உள்ளது ஹோலி ஸ்பிரிட் தான் எனக்கு டீச் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ சமமான விஷயங்கள் கூட, பூமி கூட அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8 வசனம் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அந்த சம்பத்து, பொக்கிஷம் அது மேல வந்து நம்பிக்கையா நம்ம வச்சாக்கா சமமான பூமி கூட அழிக்கப்படும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ பொன்னின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், ஆஸ்தி மீது நம்பிக்கை வைக்கிறோம், சம்பத்து மீது, ஐஸ்வர்யத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறதுனால அது அழிக்கப்படும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், விரும்பி சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி தான் நான் வந்து படிப்பேன். ஹிஸ்டரி. ஸோ அதுல வந்து கேஸ்னி முகமது, தமிழ்ல வந்து கஜினி முகமது, இங்கிலீஷ்ல கேஸ்னி முகமது.
மாடர்ன் ஆப்கானிஸ்தான் இப்போ அதுக்கு பேரு அந்த விஷயம். ஸோ அவர் வந்து டர்க்கியோட ரூலர், கேஸ்னவித் ஓட எம்பரர். ஸோ அதுக்கு இப்போ டர்க்கிஷ் ரூலர். ஸோ அந்த காலத்தில் ஸோ இந்த கேஸ்னி முகமது வந்து என்ன பண்றாருனாக்கா, இவர் வந்து 17 முறை இந்தியா தேசத்தை படையெடுக்கிறார். 17 டைம்ஸ் இந்தியா தேசத்துல படையெடுக்கிறாரு. அதாவது நார்த் சைடில் பஞ்சாப் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், ராஜஸ்தான், இந்த இடமெல்லாம் நல்ல செல்வம், அதிகமான ஒரு செல்வம் இருக்கு. ஸோ 17 தடவை அவர் வந்து படையெடுக்கிறாரு. ஸோ அப்படி வந்து அந்த 17 தடவை வந்தக்குள்ளெல்லாம் அங்கே உள்ள இருக்கிற அந்த பிளேஸ்ல, அந்த பஞ்சாப் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், அந்த இருக்கிற இடத்துல உள்ள ஆஸ்திகள், சம்பத்துகள், பொண்ணு, வெள்ளி, வைடூரியம், நவரத்தினங்கள் கொள்ளை அடித்து கொண்டு திரும்பி போவானா. ஒவ்வொரு முறை வந்தக்குள்ளோ அத்தனையும் செல்வத்தை அவன் வந்து கொள்ளை அடிச்சுட்டு திரும்பி போவானா. யாரு? கேஸ்னி முகமது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தானா. ஸோ ஆனால் மிக சிறிய வயது, அவருக்கு வந்து 43 வயசு இருக்கிறக்குள்ளோ, குறைவான வயது இருக்கிறக்குள்ளோ இருக்கும் பொழுது ஒரு கொடியமான நோய் அவனை பிடித்தது. அவன் மரணம் அடையும் நேரம் வந்தது. அவன் இப்படியாக சொன்னானா. இது ஹிஸ்டரிங்க, ஹிஸ்டரி. அவன் இப்படியாக சொன்னானா, நான் படையை எடுத்து போய் சம்பாதித்த எல்லா பொன்னையும் வெள்ளியையும் வைடூரியத்தையும் ஆபரணங்களையும் நகைகளும் என்னுடைய படுக்கையில் இரு பக்கமும் வையுங்க, குவித்து வையுங்கள். படுக்கை ஆயிட்டாரு, குவித்து வையுங்கள் அப்படின்னு சொன்னானா. சொன்னக்குள்ள எல்லாமே 2 பக்கமும் அவரோட படுக்கைக்கு பக்கத்துல 2 சைடு அவர் சம்பாதிச்ச அத்தனையும் செல்வத்தையும் 2 பக்கமும் அப்படியே டன்னா குவித்து வைக்கிறாங்களாம். இரு புறமும் குவித்து வைத்தார்கள். அதை பார்த்து கொண்டு கண்ணீர் விட்டானா. கேஸ்னி முகமது வந்து கண்ணீர் விட்டானா. ஐயோ, இவ்வளோ ஆஸ்தி விட்டு நான் போகிறேனே, இவ்வளோ பொண்ணை விட்டு நான் போகிறேனேன்னு சொல்லிட்டு மனம் கசந்து அழுதானா. அப்படியே அழுது தன் ஜீவனை விட்டானா. ஸோ சின்ன வயசுல 43 இயர்ஸ். ஸோ என்னத்தை சாதிச்சா? அவ்வளோ செல்வத்தை அவ்வளோ கொலை பண்ணி, அவ்வளோ ஜுவல்லரி வந்து கொள்ளை அடிச்சு வந்து அவன் வாழவே இல்லையே. ஸோ பொன்னின் மீது நம்பிக்கை, ஆஸ்தி மீது நம்பிக்கை, தங்கத்து மேல வைக்கிற நம்பிக்கை, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அழிச்சிடுவார். ஸோ அவனையும் வந்து அழிச்சிடுவாரு. பிளஸ் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்தையும், அந்த பூமி சமமாக இல்லாதபடி அழித்து போடுவாருன்னு ஆண்டவர் வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சமாதானமே இல்லை அவருக்கு. ஸோ அவரோட உயிர் வந்து பிரிந்தது அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் என்னோட வந்து பேசுறக்குள்ள இந்த விஷயத்தை நான் வந்து ரிலேட் பண்ணேன். ஸோ பொன்னின் மீது நம்பிக்கை பயனற்ற ஒரு நம்பிக்கை, பயனே கிடையாது. பொண்ணுனாக்கா கோல்டு. ஏன்னா நம்ம ஜனங்க நிறைய பேர் வெள்ளைக்காரங்க இருப்பாங்க. பொண்ணுனாக்கா கேர்ள் நினைச்சுக்குவாங்க இல்லையா? பொண்ணுனாக்கா, பொன்னின் மீது நம்பிக்கைனாக்கா கோல்டு மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு, அது பயனற்றது, அது நஷ்டமும் குப்பையாக இருக்கும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ மண்ணின் மீதும் நம்பிக்கை, ஆஸ்தி மீது நம்பிக்கை, ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை எல்லாமே நஷ்டமும் குப்பையாக இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது காரியம் யோபு 24 அதிகாரத்துல 23 வசனம். யோபு 24:23. வேற ஒரு விஷயத்தை குறித்து ஆவியானவர் என்னோட பேசினார். தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். அதன் மேல உறுதியான நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள், அதாவது யாரோட கண்கள்? தேவனுடைய கண்கள் அப்படிப்பட்டவரின் வழிகளுக்கு விரோதமாக இருக்குமா. சுக வாழ்வுனாக்கா ஒரு எப்படி சொல்றது, செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு, தன்னை சுத்தி அப்படி ஒரு பாதுகாப்பு வச்சுட்டு நடுவுல வாழ்றது, இதுதான் சுக வாழ்வு. சுக வாழ்வுக்கு இதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா.
24 வசனம் வாசிமா. அவரோட வார்த்தை 24, 25 ரெண்டோ வாசிமா. ஏன்னா அவரோட வார்த்தை எப்பவுமே தேவனோட வார்த்தை பொய்யாகாதுன்னு தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையில தெளிவாக தெரியப்படுத்துறார். வாசிமா 24, 25. அல்லேலூயா. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் படுகிறார்கள். கதிர்களின் நுனியின் போல அறுக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவர் யார் என்றான். ஆமேன். சோ அவரோட வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யே ஆகாது. சோ அவர் என்ன தெரியப்படுத்துறாரு? 23 வசனத்தின் படி, தேவன் எனக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். சோ அந்த சுக வாழ்வு உறுதியா நம்பிக்கை வைக்கிறக்குள்ள நம்ம அந்த சுக வாழ்வு நமக்கு நம்மளே பண்ணிக்கிறது சுக வாழ்வு தேவனுக்கு விரோதமாக இருக்கும். தேவன் ஒரு விஷயத்த சுக வாழ்வு கொடுத்தா, அவர் கொடுத்தா அது ஆசீர்வாதம். நமக்கு நாமளே சுக வாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த டெக்னிக்கலா சயின்டிபிக்கா நம்ம கிரியேட் பண்ணி வச்சா அது தேவன் அழிச்சிடுவார். அது ஒரு நாளும் நிக்காதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ அவரோட கண்கள் அப்படிப்பட்டவர்கள் வழிகளுக்கு விரோதமாக இருக்கும். தேவன் தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லையாமா? சுக வாழ்வு மனுஷனால கொடுக்கவே முடியாது. அது சுக வாழ்வு, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு மனுஷனால கொடுக்க முடியாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த சுக வாழ்வு என்பதுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு போல. ஸோ நம்ம சுத்தி எந்த தீங்கு வராதபடி ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதா சுக வாழ்வுன்றதுக்கு அர்த்தம், பொருள்ன்றது தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். 1 தெசலோனியர் 1 தெசலோனியன்ஸ் 5:3, 5th chapter 3rd verse. இந்த சுக வாழ்வை பத்தி இப்படியாக தேவ ஆவியானவர் என்னோடு பேசினார். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறதை போல அழிவு சகுதியாய் அவர்கள் மேலே வரும். அவர்கள் தப்பி போவதே இல்லை. ஸோ சமாதானமும் சௌக்கியமும் நம்ம சுத்தி இருக்குதுன்னு நமக்கு நாமளே ஒரு வேலியை போட்டு எல்லாமே ஹியூமன் மனிதர்கள் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தா தேவனோட ப்ரொடெக்ஷன், அவரோட பாதுகாப்பு, அவரோட அரவணைப்பு, அவரோட கண் பார்வையில நம்ம இத இல்லாம நமக்கு நாமவே சமாதானம் இருக்கு, சௌக்கியம் இருக்கு, எனக்கு யாரோட ஆதரவு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, ஸோ அதாவது நம்ம சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறதை போல அழிவு சகுதியாய் அவர்கள் மேல வரும். அவர்கள் தப்பி போவதே இல்லை அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ 4 வசனம் வாசிமா, அதே அதிகாரத்துல 4 வசனம். அல்லேலூயா. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவோ? ஆமென். எனக்கு சுக வாழ்வு உண்டு, எனக்கு சமாதானம் உண்டு, எனக்கு சௌக்கியம் உண்டு என்று எந்த ஒரு மனிதன் சொல்லுகிறானோ அந்த விஷயத்தின் மேல, அதாவது சமாதானம், சௌக்கியம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தின் மேல எந்த ஒரு மனிதன் தன் நம்பிக்கை, அதாவது முழுமையான நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்ப்பவதி பிரசவ வேதனை வருகிறத போல திடீரென்று அழிவு வந்துடுமா. திடீர்னு பிரசவ வலி வந்துடும் இல்லையா? நம்மளுக்கு திடீர்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். டாக்டர் இந்த டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம், ஆனா திடீர்னு ஒரு 10 நாள் வலி இருக்காம இருக்கும், இல்ல அதுக்கு முன்னாடியே 15 நாள் முன்னாடி வலி வந்துடும். ஸோ திடீர்னு வந்துடும். எல்லா திட்டம் தேவன் கையில தான் இருக்கு. தேவன் எந்த நேரத்துல எந்த உயிர் இந்த பூமிக்கு வரணும்னு அவர் முடிவு பண்றாரோ அப்பதான் ஒரு உயிர் பூமிக்குள்ள வரும். ஸோ திடீர்னு அது மாதிரி சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று எந்த ஒரு மனிதன் அந்த விஷயத்துல அதிகமான நம்பிக்கை வைக்கிறானோ, அதாவது சுக வாழ்வு சேஃப்டியா இருக்கு, எனக்கு சமாதானமா இருக்கு, எனக்கு இது சௌக்கியமாக இருக்கு, எல்லாமே எனக்கு இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் நம்பி அதன் மேல நம்பிக்கை வைக்கிறானோ
திடீர்னு எப்படி வந்து அந்த எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறாருனாக்கா ஆண்டவர் இந்த வசனத்தின்படி கர்ப்பவதிக்கு வேதனை வலி உண்டாகிறக்குள்ள அந்த வேதனை வருகிற மாதிரி அந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு அழிவு வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குமா. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து எப்படி தப்பிக்கிறது? ஸோ எல்லாமே ஆண்டவர் வந்து எவ்வளோ அழகாக டீச் பண்ணுறார். ஸோ இந்த மாதிரி சுக வாழ்வில் மீது நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏன்னா திடீர்னு அந்த அழிவு நம்ம எதிர்க்க வந்து நிற்கும். அதோட அந்த வாழ்வு முடிவு அடைகிறது அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற ஒரு மேகசின் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற ஒரு புக்கு, அதில் ஒரு ஸ்டோரி கிட்டத்தட்ட 113 இயர்ஸ் ஆயிருக்கும். அது ட்ரூ ஸ்டோரி, உண்மை சம்பவம். 1912 ஏப்ரல் 10 1912 ஏப்ரல் 10 லண்டன் நகரத்திலிருந்து நியூயார்க் நகரத்துக்கு ஒரு கப்பல், ஒரு ஷிப்பு புறப்பட்டு சென்றது. அந்த கப்பல் பேரு டிட்டானிக். அது ப்ரொனவுன்சியேஷன் டைட்டானிக். அது சினிமாக்காக, நம்ம சினிமா பத்தி பேசல. டைட்டானிக்னாலே ரோஸ் ஜாக் தான் வந்து நிற்பாங்க நம்ம பசங்களுக்கு. செல்வராஜன் ப்ரொனன்சியேஷன், ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் இதான், டிட்டானிக் தான். அது டைட்டானிக்னு மாத்தி சினிமாக்காரன் படம் எடுத்துட்டான். அதுதான் நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ அந்த படகின் பேரு டிட்டானிக். ஸோ இது வந்து உண்மை சம்பவம், ஒரிஜினல் ஷிப் இது. ஸோ இதுதான் டிட்டானிக். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த கப்பலை வந்து கட்டும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிருக்கு. இது பாருங்க, அந்த கப்பலை பாருங்க, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு. அந்த காலத்துல, அதாவது 113 இயர்ஸ் பிஃபோர் இது கட்டுறக்குள்ளோ செலவானது வந்து $7.5 மில்லியன் செலவாயிருக்கு. இப்போ இருக்கிற கணக்குக்கு படி $200 மில்லியன், மில்லியனர் யாராவது இருந்தாக்கா இப்போ கவனிக்குங்க, $200 மில்லியன் வந்து இப்போ இருக்கிற பணத்துக்கு செலவு. அந்த டைம்ல $7.5 மில்லியன், மில்லியனுங்க, மில்லியன் செலவாயிருக்கு. இது கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த படகை கட்டுனாங்க. ஸோ இந்த டைட்டானிக் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற டைட்டானிக்னே வச்சுக்கலாம். ஸோ டைட்டானிக் படகை வந்து அவ்வளோ சேஃப்டியா, அவ்வளோ செக்யூர்டா ஒவ்வொன்றும் பார்த்து அந்த மாலுமி கட்டுறாரு. மாலுமினாக்கா இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஹெட். இது வந்து இன்சார்ஜ் ஆகி பொறுப்பு எடுத்திருக்கிற ஒரு பர்சனுக்கு தெலுங்கு அண்ட் தமிழ்ல மாலுமின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவர் டெண்டர் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் போட்ட பர்சன். ஸோ 3 வருஷம் இது வந்து கட்டிட்டு இருக்கிறக்குள்ளோ அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வழிபோக்கன். இது வந்து நான் மேகசின்ல படிச்சதுங்க. ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற ஒரு புக்கில் வந்து நான் இதை படிச்சது. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு, நான் 9th ஸ்டாண்டர்ட்ல படித்தேன். ஸோ அந்த மாலுமியை வந்து ஒரு பர்சன், ஒரு வழிபோக்கன் வந்து இப்படியாக கேட்குறாரு, இவ்வளோ வந்து இவ்வளோ வருஷமா, அதாவது 3 வருஷமா இவ்வளோ செலவு பண்ணி இந்த கப்பலை கட்டிட்டு இருக்கிறீங்களே, அப்படி என்ன இந்த கப்பல் இல்லை விசேஷம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறக்குள்ளோ அந்த மாலுமி சொன்னாரா, அவனை பார்த்துட்டு, இந்த கப்பலை ஒருவரும் யாருமே முழுகடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து இதுல டிராவல் பண்ணலாம். ஒருவரும் யாருமே இதை வந்து முழுகடிக்கவே முடியாது, இது முழுகவே முடியாது. கப்பல்ல எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலையும் இந்த கப்பல் வந்து முழுகாது. அவ்வளோ சேஃபா, அவ்வளோ செக்யூர்டா, அவ்வளோ பாதுகாப்பா, அவ்வளோ ரிச்சா இதை வந்து நான் வந்து கட்டிட்டு இருக்கிறேன். இதுதான் இதோட மகத்துவம் என்று அந்த மாலுமி அந்த வழிபோக்கன் கிட்ட சொன்னாரா. அந்த வழிபோக்கன் சொன்னாரா, அப்போ கடவுள் நினைத்தா கூட இது வந்து முழுக முடியாதா? கடவுளே நினைச்சா கூட இந்த கப்பல் முழுகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அந்த மாலுமி. கடவுளே நினைச்சா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் வந்து கட்டியிருக்கிறேன் அப்படின்னு தன் வாயால என்ன சொல்றது வசனம், முத்திட்டு என்னோட பிரயாசம். சோ அது கடவுளே நினைச்சாலையும் முழுகடிக்கவே முடியாது அப்படின்னு வந்து அந்த மாலுமி வந்து அந்த பர்சன், அதாவது வழிபோக்கனுக்கு சொன்னாரா.
சொன்ன கையோடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து இந்த கப்பல் ரெடி ஆயிடுச்சு. அந்த கப்பல் வெள்ளோட்டத்துக்கு வரும் நேரம் வந்தது, நாள் வந்தது, அதாவது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கப்பல் வந்து ரெடியா இருக்கு டிராவல் பண்றதுக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி 1912 அது வந்து டிராவல், அந்த கப்பல் வந்து தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 2240 ஜனங்க அதுல வந்து இருக்கிறாங்க, பிரயாணம் பண்றாங்க. உலகில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், ரிச் பர்சன் அதுல பிரயாணம் பண்றாங்க. அறிஞர்கள், சயின்டிஸ்ட் பிரயாணம் பண்றாங்க. எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ் பிரயாணம் பண்றாங்க. நடிகர்கள், கலைஞர்கள், ஆக்ட்ரஸஸ், சினிமா நடிகர்கள், இதோட கூட ஜாக்கு ரோசோ பாவம் அவங்களும் பிரயாணம் பண்றாங்க. அப்பதான் நம்ம பசங்களுக்கு புரிய வரும். ஆமா, ஐயோ ஆண்டி, டாக்டர் ஆண்டி ஜாக்கு ரோசோ விட்டுட்டாங்களே அப்படின்றக்குள்ள அதுவும் சேர்த்துக்கிறோமா. இவங்களோட கூட அந்த குடும்பமும் பிரயாணம் பண்றாங்க. ஸோ பிரயாணம் பண்றக்குள்ள ஏப்ரல் 14 கிட்ட மிட் நைட்டு 11:40 அந்த பிரயாணம் பண்றக்குள்ள மிட் நைட்டு, நல் இரவு, நல்ல நிலவு, யாவரும் கப்பல் மேல் பகுதியில வந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தருணம், திடீரென்று கப்பல் ஒரு பனிப்பாறை, அதாவது ஐஸ்பர்க்ல வந்து மோதியது. ஐஸ்பர்க்ல வந்து மோதியது. ஸோ மோதிரக்குள்ள ஸோ அதன் முழு பக்கமும் உடைந்தது, அதாவது முன் பக்கம். ஸோ அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த ஐஸ்பர்க் பனி பார்வையில மோதி அதன் முன் பக்கம் வந்து உடைகிறது. தண்ணீர் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த கப்பல்ல குழுவினர்கள், அதாவது க்ரூ மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 900 குழுவினர்கள், க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அறைக்குள்ள போறாங்க, அதாவது ரூம்குள்ள போய், சார் கப்பலுக்குள்ள தண்ணீர் வருகிறது, தயவு செஞ்சு நீங்க மேல் தளத்துக்கு, அதாவது டாப்ல வாங்க அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. ஸோ அதுல ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தா, அவன் வந்து புஸ்தகம் ஒன்று படிச்சு கொண்டு இருக்கிறான். அந்த க்ரூ வந்து அந்த குழுவினர்கள் வந்து சொல்றத கேட்டு அவன் வந்து நக்கலா, அதாவது சர்க்காஸ்டிக்கா வந்து சிரிச்சிட்டு, பைத்தியக்காரர்களாக இருக்கிறீங்களே, இந்த கப்பலாவது கவுளுவதாவது அது வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை அப்படின்னு வந்து எழுத்தாளர் வந்து கேலியாக பேசினாரா அந்த க்ரூ மெம்பரு. ஸோ இதுல வந்து சிலர் வந்து ஓடி போனார்களாம். ஓடி போய் அங்க நடந்து கொண்டிருக்கிற மேல் பகுதிக்கு ஓடி போறாங்க. நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில அவங்க வந்து கலந்து கொள்றாங்க. ஆனால் எல்லா பக்கமும் தண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஸோ தண்ணீர் வர ஆரம்பிக்கிறக்குள்ளோ கீழே வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. ஸோ அதில் அந்த விஷயத்த வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சிலர் வந்து பாடல்கள் பாடிட்டு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மேல் பகுதியில் எல்லாமே ஓரளவுக்கு ஜனங்க வந்து இருக்கிறாங்க. முக்கியமாக அதில் வந்து ஸ்பெஷலாக மியூசிக் டீம் பீப்பிள், குழுவினர்கள் திடீரென்று இப்போ ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல ஃபேமஸ் சாங்கு நியரர் மை காட் டு தி, அந்த சாங்கை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இந்த பாட்டு வந்து யாராவது ஒரு வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டால், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா தான் அந்த உடலை கொண்டு போகும் பொழுது இந்த பாடலை அவங்க வந்து பாடுவாங்க. அதே பாடலை வாத்திய குழுவினர்கள், அதாவது மியூசிக் டீம் பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் கண்ணீரோடு அந்த பாடலை பாடுகிறார்கள். இறைவனே, நான் கடைசி தடவையாக உம்மோட சமூகத்துல நெருங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடுறாங்க. அத்தனை பேரும் கப்பலுக்குள்ள முழுகிடுறாங்க. கிட்ட ஒன்லி 2 hours 40 minutes தான் அந்த முழு விஷயமும் முழுகிடுச்சு. இவ்வளோ சேஃப்டியா, இவ்வளோ பாதுகாப்பா கட்டுன அந்த கப்பல் நைட்டு மிட் நைட்டு 11:40 PM வந்து ஐஸ்பர்க்ல இடிக்கப்படுது. ஸோ 2:20 எல்லாமே முழுங்கிடுது, சிங்க் ஆயிடுது, கப்பல் முழுமையா முழுங்கிடுது. ஸோ இது நடந்த ஒரு விஷயங்க. ஸோ அதில் வந்து கிட்ட 1500
மோர் தென் 1500 பீப்புள் வந்து டெத் ஆயிருக்கிறாங்க. ஸோ இது ஏன் வந்து சொல்ல வரேன்னாக்கா, சுக வாழ்வு எவ்வளோதான் நீ செலவு பண்ணி சேஃப்டி பண்ணி பாதுகாப்பா நீ வச்சாலையும் தேவனோட அரவணைப்பு ஆதரவு இல்லைன்னா ஒரு நொடியில டிஸ்ட்ராய் ஆயிடும். 2 hour 40 minutesல முழுமையா போயிடுச்சே. டிட்டானிக் கப்பல், அது டைட்டானிக் கப்பலாக பிக்சர்ல இது வந்திருக்கு, அது ப்ரொனவுன்சியேஷன். சரி, எனிவே, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி அந்த சுக வாழ்வு மேல நம்பிக்கை. யோபு 24:23 வசனத்தின்படி தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மீது உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவரின் வழிகளுக்கு விரோதமாக இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தை இந்த விஷயத்துக்கு ரிலேட் பண்ணி பாருங்க, அப்படியே அச்சச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு ப்ராக்டிக்கலா நடந்த ஒரு விஷயங்க சம்பவம் இது 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ கோல்டின் மீது நம்பிக்கை, சுக வாழ்வின் மீது நம்பிக்கை ஒரு நாளும் செல்லாது. ஸோ இதுதான் 2வது காரியம், சுக வாழ்வு மேல நம்பிக்கை வைக்க கூடாது அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 3வது காரியம், 2 காரியம் புரிஞ்சிச்சு இல்லையா? கோல்டு, ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சொகம், அது மேல நம்பிக்கை வைக்க கூடாது. சுக வாழ்வு எனக்கு இருக்கு, சமாதானம் என்னை சுத்தி, சமாதானம் சௌக்கியம் எல்லாமே என்கிட்ட இருக்கு, இறைவனோட ஆதரவு இல்லைனாக்கா யூ ஆர் ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. இறைவனை முன்னுக்கு வைக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இயேசுவை முன்னுக்கு வைக்கணும். அது அவர் தான், உலகத்தின் நம்பிக்கை அவர் தான். எந்த ஒரு காரியமாகட்டும், அது வேலை ஆகட்டும், இல்ல திருமண காரியமாகட்டும், இல்ல குழந்தை பாக்கியம், இல்ல படிப்பு விஷயமாகட்டும், அது எந்த ஒரு வீடு கட்டுற விஷயமாகட்டும், கார் வாங்குற விஷயமாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், முன்னுக்கு இயேசுவை வச்சிடணும். உலகத்தின் நம்பிக்கை இயேசுதான். தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கங்க, இயேசுதான் உலகத்தின் நம்பிக்கை. இயேசுன்ற பேர்ல வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. அந்த மனுஷன், அந்த மாலுமி உண்மையிலே கடவுள் வச்சு பேர் வச்சிருந்தாக்கா அந்த டைட்டானிக் கப்பல் இருந்திருக்கோம். ஒருவேளை என்ஜேபி வச்சு பயணம் பண்ணி இருந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். என்னமா அது போயிடுச்சு, முழுங்கி போச்சு டோட்டலா. 3வது காரியம், சில சமயங்களில் நம்ம மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். சோ மொத்தமா டோட்டலா உலகத்துல என்னென்ன இருக்கு, இந்த 3 காரியங்களும் அடங்கி இருக்கு பாருங்க. பொதுவா நம்ம இது தாண்டி நம்ம வேற எந்த விஷயத்துல நம்பிக்கை வைக்கிறோம் சொல்லுங்க? ஒண்ணு ஆஸ்தி அந்தஸ்து மேல, லேண்ட் மேல, பொண்ணு பொருள் மேல வைக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு எல்லாமே சௌக்கியமா இருக்கு, செக்யூர்டா இருக்கு, சுக வாழ்வு இருக்கு, அது மேல நம்பிக்கை வைக்கிறோம். 2 இல்லைன்னு ஆயிடுச்சா? இப்ப 3வது காரியம், சில சமயங்களில் மனிதர்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். லூக்கா 24 வசனம் 19 லூக்கா 24 அதிகாரம் 19 வசனம். அதற்கு அவர், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். 20 வசனம் அவரை வந்து இது சிலுவையில அவர் மரணம் அடைகிறாரு, அவரை வந்து கொல்றாங்க. 20 வசனம். 21 வசனம் அதே அதிகாரத்துல 21, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. 22, ஆனாலும் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, இதோட நிறுத்திடலாம், திரும்பி வந்து, ஸோ ஏமாந்து திரும்பி வராங்க. ஸோ இவர் தான் எங்களுக்கு நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது இஸ்ரவேல் 21 வசனம், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அதுதான் நம்ம இந்த வசனத்துல இருக்கு. நாங்கள் நம்பி இருந்தோம், ஆனா அவர் இல்லை. இப்போ அவர் இல்லை. இப்போ இந்த இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் என்று ஜனங்கள் அந்த காலத்துல யாரை பத்தி பேசினாங்க? இயேசுவை பத்தி பேசினாங்க.
அந்த தருணத்துல இந்த டைம்ல எக்ஸாக்டா இயேசு பத்தி பேசுறாங்க. இயேசு பத்தி பேசுறக்குள்ளோ இவர்தான் இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பார் அப்படின்னு நம்பி இருந்தாங்க அந்த ஜனங்க. இவர்தான் இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பார், ரோமரோடைய கடினமான ஆட்சியிலிருந்து எங்களை வந்து விடுதலை வந்து செய்வார், எங்களை விடுதலைக்கு செய்து எங்களை வந்து நல்லபடியா கொண்டு வருவார் என்று நாங்க எண்ணி இருந்தோம். ஆனாலும் அவர் மாண்டு போனார். ஹிஸ் நோ மோர். அந்த தருணத்துல அவங்க திரும்பி வரக்குள்ள இந்த விஷயம் தான் நடந்ததுன்னு தெளிவாக ஆவியானவர் விஷனோட காமிச்சார். அவங்க திரும்பி ஏமாந்து திரும்பி வராங்க. ஐயோ, இவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ரட்சிப்பார் என்று நாங்க நம்பி இருந்தோமே, இப்ப இவர் வந்து இப்ப மாண்டு போனாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க தோல்வியோட திரும்பி வந்தார்கள் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்பட்டாரு. ஸோ அவர் இப்ப வந்து அவர் மாண்டு போனார் என்று இயேசுவை பத்தி அந்த ஜனங்க அந்த டைம்ல வந்து பேசியிருந்தாங்களா. அமெரிக்கால, சவுத் அமெரிக்கால, அமெரிக்கா கண்டத்துல, அதாவது கண்டத்துலனாக்கா இங்கிலீஷ்ல வந்து கான்டினென்ட். ஸோ அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவை வந்து ஒரு நாட்டின் சர்வாதிகாரி, ஸோ சிங்கிள் பர்சன் சர்வாதிகாரி, சாவர்னன். ஸோ ஒரு அவரோட ஆட்சியில தான் எல்லாம் இருக்கணும்னு. ஸோ அந்த சவுத் அமெரிக்காவை வந்து ஒரு நாட்டின் சர்வாதிகாரன் ஒருவன் ஆண்டு வந்திருக்கிறார். ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி இது நான் பேசிட்டு இருக்கிறது. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம், இது நடந்த சம்பவம். சர்வாதிகாரி ஒருவன் அந்த நாட்டை, அதாவது சவுத் அமெரிக்காவை வந்து ஆண்டு கொண்டு வந்திருந்தான். ஸோ ஜனங்களை வந்து இரும்பு பிடியில வைத்து ஆண்டு வந்தானா. ஜனங்களை வந்து இரும்பு பிடியில வச்சு அந்த சர்வாதிகாரன் ஒருத்தன் தென் அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்கா வந்து ஆண்டு கொண்டு வந்திருந்தானா. ஜனங்கள் மறுபடியும் குடியரசு வேண்டும் என்று புரட்சி செய்தார்கள். மறுபடியும் எலெக்ஷன் வரணும், நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவன் வேணும், எங்களுக்கு இந்த சர்வாதிகாரி அவங்கிட்ட இருந்து நாங்க வந்து அடிமையாக இருக்க வேண்டாம். ஏன்னா இரும்பு பிடியில வச்சு அவங்களை அடிமை பண்ணி ரூலிங் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த ஜனங்க வந்து மறுபடியும் குடியரசு எங்களுக்கு வேணும், ஏற்பட வேண்டும் என்று சொல்லி புரட்சி செய்தார்கள். அந்த மாதிரி செய்தக்குள்ள தேர்வு நடந்தது, அதாவது எலெக்ஷன் நடந்தது. 78 வயசு உள்ள ஒரு நல்ல மனிதன், ஒரு எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் அதில் வெற்றி பெற்றார். அந்த தலைவன் வெற்றி பெற்றார். He is a wonderful person, ரொம்ப நல்ல பர்சன், தங்கமான பர்சன். 78 வயசு. அந்த நபர் வெற்றி பெற்ற வின் ஆன உடனே எல்லாரும் அந்த தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கால வந்து அந்த டைம்ல எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்களா. நாளைக்கு அவர் வந்து பதவி பெற நாள் வந்தது. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, நாளைக்கு அவர் வந்து பதவி பெற போறாருன்னு சொல்லிட்டு அப்படி வந்து சந்தோஷமாக இருந்தக்குள்ளும் அதோட ப்ரீவியஸ் டே, அதாவது முந்தின நாள் நைட்டு அவருக்கு திடீரென்று நிமோனியா ஜுரம் வந்து பிடித்தது. நிமோனியா வந்துடுச்சு. ஸோ அவரை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்குறாங்க. அப்படியே அவர் வந்து மயக்கமான நிலைமையில விழுந்துட்டாரா. ஸோ கண்கள் வந்து அவர் திறக்கவே இல்லையா. ஹாஸ்பிட்டல் வெளியில திரளான கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து கதறி அழுந்துட்டு இருக்கிறாங்க. அவரோட பேரை சொல்லி வேக்கப் வேக்கப் வேக்கப்னு அவரோட பேரை சொல்லி கதறி அழுதாங்களா. கண்ணே அவர் வந்து திறக்கலையா. இவங்க வந்து ஒரே கூச்சல், நீங்க தான் எங்களோட ரட்சகர், நீங்க தான் எங்களை வந்து காப்பாத்தணும், கண்ணை தெரு, ஓப்பன் யோர் ஐஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கக்குள்ள அவர் திறக்கவே இல்லை. நிரந்தரமாக அவரோட கண்கள் மூடி விட்டதா. ஸோ அந்த நாளில், அதாவது மறுநாள்ல வந்து அவர் வந்து பதவி ஏற்கணும், பதவி வந்து எடுக்கணும். ஸோ அந்த நாளில் வந்து அவங்க எல்லாருமே விசுவாசமா நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஸோ ஒரு விமோச்சனை நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது, அதாவது ஜனங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனை, இந்த சர்வாதிகாரன் கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு விமோச்சனை கிடைக்க போகுதுன்ற ஒரு எண்ணி இருக்கிற அந்த நாள்ல ஸோ இவங்க வந்து ஏமாந்து போனாங்க. ஸோ அவரோட உடலை வந்து எடுத்துட்டு நல்லடக்கம் செய்யறதுக்காக அந்த உடலை சுமந்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அழுதார்களா, அவரோட பேரை சொல்லி அழுதார்களா.
அந்த பேர் யாருக்காவது தெரியும்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாமே ஈஸியா சொல்லிட்டாக்கா நல்லா தலை ஆட்டிட்டு கேட்டுட்டு போவீங்க. சர்வாதிகாரி ஒருத்த ஆள்விக்கை பண்ணிட்டு இருந்தா, ஆட்சி நடத்திட்டு இருந்தான் தென் அமெரிக்காவை. சர்வாதிகாரி ஒருத்த, அதாவது ஜனங்களை இரும்பு பிடியில வச்சு அவன்கிட்ட இருந்து விடுதலாக எங்களுக்கு குடியரசு வேணும்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதுல 78 வயசு உள்ள ஒரு நல்ல பர்சன் ஜெயிக்கிறாரு. மறுநாள் பதவி எடுக்கணும். முந்தின நாள் நிமோனியா ஜுரம் வந்து அவரு மாண்டு போறார். பேர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஹல்லேலூயா. வேணும் தான் பேர் சொல்ல. சோ அவங்க வந்து அழுதாங்களா, ஜனங்கள்லாம் வந்து அழுதாங்களா. ஸோ இப்படி ஆயிப்போச்சே, இவர் எங்களை காப்பாத்துவார் நாங்கள் நினைச்சோமே, முழு நம்பிக்கை நாங்கள் வச்சிருந்தோமே, இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி மனம் கசந்து உள்ளம் உடைந்து அந்த ஜனங்க வந்து கதறி கதறி அழுதார்களா. மனிதர்கள் மீது மேல நம்ம வந்து வைக்கிற நம்பிக்கை சில சமயங்கள் வந்து இப்படிதான் இருக்கும், ஏமாந்து போயிடுவோம். மனிதர்கள் மீது நம்பிக்கை, ஸோ முடிவு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்னோட 2வது மகள் டோலி இந்த மாசம் 25ஆம் நாளுக்கு தான் அவளை வந்து மலேசியா தேசத்துல நல்லடக்கம் பண்ணோம். ஸோ மகள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா, அவளை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும், அவளை இந்த இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும், 1000 கனவுகள் கண்டு வச்சிருது. ஆனா எங்களுக்கு வந்தது தோல்விதான். ஸோ அதை ஏமாந்து போயிட்டோம். ஆனா அதை தாண்டி எனக்கு நிறைய பிள்ளைகள் ஆண்டவர் வந்து ஒரு ஆவிக்குரிய தாயாக எனக்கு கொடுத்து வச்சுட்டாரு. ஸோ அது நான் தேவனை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கின பிறகு தான் எனக்கு இதுவே கிடைச்சது. எனக்கு எங்க அம்மா கூட, எங்க அம்மாவோட பாட்டி பார்வதம்மா, அவங்களுக்கு வந்து 104 வயசு, 104 இயர்ஸ். ஸோ அந்த டைம்ல தான் அவங்க உயிர் பிரிஞ்சது. எங்க அம்மாவோட அம்மா ஆரோக்கிய அம்மா, அவங்களுக்கு 89 வயசு, உயிர் பிரிஞ்சது. ஆனா எங்க அம்மா வந்து 61 வயசு, அவங்களுக்கு 15 இயர்ஸ்ல கல்யாணம் ஆயிடுச்சு. 16ல அக்கா பிறந்தாங்க, நான் 17ல பிறந்துட்டேன். நாங்க 3 பேர் வெளில போனா எங்களை அக்கா தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ 61 வயசுல திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஏற்பட்டக்குள்ள என்னால வந்து அது அக்செப்டே பண்ண முடியல. எனக்கு அது டைஜஸ்டே ஆகல. இன்னும் வரைக்கும் என்னால வந்து ஒரு ஜெனரேஷன் தான் இந்த மாதிரி ஃபுல் ஆயில்ல வருவாங்க இல்லையா, ஐஸ் நாட்கள். ஸோ இவங்க வந்து 61 வயசுல இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இங்க நிக்கிறது, பிசிக்கலா மாம்சத்துல எங்க அம்மால பார்க்க முடியாது. பரலோகத்துல எங்க அம்மா இருந்தாலையோ அவங்க வந்து ஆவின் ரூபத்துல பார்த்துட்டு இருக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். ஆனாலும் மாம்சத்துல இந்த நிலைமையில இந்த தருணத்துல நான் இங்க நிக்கிறது, டாக்டர் EVGயா நிக்கிறது, அவங்க மாம்சத்துல என்னை பார்த்து என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க முடியலையே, அந்த ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ எங்க அம்மா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி எல்லாம் நான் இதாகும், என்னை வந்து நல்லா மறுதி எங்க அம்மா நான் நல்லா பார்த்துக்குவேன், எங்க அம்மா இது நல்லா இருக்கும், எங்க ஷாலி எங்க டாக்டரோட கல்யாணத்துக்கு எல்லா விஷயத்துலயும் எங்க அம்மா இருப்பாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் நம்பிக்கை வச்சிருந்தேன். அத்தனையும் ஏமாற்றம். மனிதர்கள் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கை தோல்விதான், ஏமாற்றம். சோ 3 காரியங்கள் தேவ ஆவியானவர் பேசினார். உலகத்தில் உள்ள காரியங்கள் 3 காரியங்கள். முதலாவது, பொன்னின் மீது, ஆஸ்தி மீது, அந்தஸ்து மீது, ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. காசினி முகமது வச்சதுக்கு என்ன ஆச்சு, அவரது எக்ஸாம்பிளோட தெரியப்படுத்தினேன். 2வது காரியம் சுகவாழ்வு, சௌக்கியம், எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷம் சமாதானமோ நம்ம சுத்தி இருக்கோ, சேஃப்டி செக்யூர்டா இருக்கோன்ற ஒரு விஷயம் டைட்டானிக் கப்பலை வச்சு தேவ ஆவியானவர் ஒரு எக்ஸாம்பிளோட என் மூலமா பேசினார். ஸோ அடுத்தது ஹியூமன், மனிதர்கள் மீது நம்ம வந்து வைக்கிற நம்பிக்கை. அது தலைவர்கள், அது யாரா இருக்கட்டும், தாய் ஆகட்டும், அப்பா ஆகட்டும், சொந்த அண்ணன் ஆகட்டும், ஒரு நம்பிக்கை யாரோ ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமே, ஐயோ இந்த புள்ள நான் வளர்க்குறேன், நாளைக்கு பின்ன அவங்க வயசான பிறகு இந்த என்னோட மகன் என்னை நல்லா பார்த்துப்பான்னு நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அந்த மகன் வந்து அவனோட ஏஜ் வந்தக்குள்ளோ பிசாசு அவங்ககிட்ட எப்படி பேசுதுன்னு தெரியாது, ஓடி போயிடுவான் அந்த நம்பிக்கை. அப்போ அந்த தோல்வி அடைஞ்சு அந்த தாய் தகப்பனோட உள்ளம் மனம் உடஞ்சி போய் நான் போவேனே ஹோமுக்கு போய் பார்த்து கேட்டு விசாரிப்பேன் ஜனங்களை. இந்த ஹோம்ஸுக்கு போவேன் இல்லையா, ஓல்டேஜ் ஹோமுக்கு. ஸோ போன பிறகு அவங்கள்ட்ட போய் பார்த்து விசாரிக்கக்குள்ளோ எப்படி வந்திருக்கீங்க, மகனை நல்லா வளர்த்தம்மா,
ஆனா கடைசியா வந்து வேலை கிடைச்சு எங்களை பாப்பான்னு நாங்க நினைச்சோம். ஆனா இந்த மாதிரி எங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்னு வந்து நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஸோ மனிதர்கள் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கை தோல்வித்தான் அடியும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ பொன்னின் மீது வைக்கிற நம்பிக்கை, சுகவாழ்வின் மீது வைக்கிற நம்பிக்கை, மனிதர்கள் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கை திடீரென்று நமக்கு இல்லாமலேயே போயிடும். திடீர்னு போயிடும், நமக்கே தெரியாது, திடீர்னு போயிடும். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பொதுவா நம்ம வந்து மனிதர்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிடுறோம். நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை ஒடிஞ்சிடுச்சுனாக்கா அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை ஒடிஞ்சிடுச்சுனாக்கா யாருமே அது எவ்வளவு 1000 சாரி கேட்டாலையும் அதுக்கு ஈடாகாது, அது வேஸ்ட் தான். அது ஒரு தடவை அந்த நம்பிக்கை, நம்ம கனடால ஒரு பழமொழி இருக்கு, அடிக்கே கோதமான ஆணை கொற்று பாரது. அது உங்களுக்கு சுத்தமா புரியாது, பெங்களூர்ல பாத்துறவங்களுக்கு புரியும். அடிக்கே கோதமான ஆணை கொற்று பாராது அப்படின்னாக்கா, இது சின்ன பாக்குல போன மானம் அதுக்கு ஆணை வச்சு கொடுத்தாலையும் அது வந்து போதாது, அதுல போச்சுன்னா போனது தான் கதை. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை போயிடுச்சுன்னா 1000 சாரி சொன்னாலையும் அது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ நம்பிக்கை, ஒரு மனுஷன் மேலே வந்து நம்ம வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உடைஞ்சிடுச்சுனாக்கா மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம நடந்து கொள்ளுவோன்னு இவிஜி டாக்டர் இன்னைக்கு சொல்றோம் உங்களுக்கு. நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ளுவோம். உங்களை பார்த்து நீங்க பேசுற வார்த்தையிலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அப்படி வந்து நம்ம நடந்துக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். அதுதான் ஆண்டவரும் விருப்பப்படுறார். உன்னை பார்த்தா அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எஸ், ஷீஸ் த ஒன், ஹீஸ் த ஒன், என்னோட காரியத்தை செய்து முடிப்பாங்க, அந்த ஒரு நம்பிக்கை பரலோகத்துக்கு வரணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பர்சன் வீட்டுக்கு கடவுள் வந்தாராம் பிரதர். ஒரு பர்சன் வீட்டுக்கு அவருக்கு காலையில வந்துட்டார் கடவுள் வந்த கையோட அந்த பர்சனை பார்த்து சொல்றாரா, அந்த மனிதனை பார்த்து சொல்றாரா கடவுள், நான் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருப்பேன், சாயங்காலம் ஆன உடனே நான் உன் வீட்டை விட்டு போயிடுவேன், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் அதை கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து கடவுள் சொன்னாராம். அப்படி சொன்னக்குள்ளோ அந்த மனுஷன் அதை பார்த்து கேட்ட உடனே, இப்படி திடுதிடுப்புன்னு தப்புன்னு நீங்க கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும், நான் மனைவி கிட்ட என் 2 பசங்கள்கிட்ட எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். திடுதிடுப்புன்னு கடவுளே இப்படி கேட்டீங்களா என்ன பண்ணுவேன், கையை ஓட மாட்டது, காலை ஓட மாட்டது. அந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடுறாரா, எப்படி இருக்கும் கடவுளே வந்து கேட்கிறாருனாக்கா 1000 யோசிக்கணும் இல்லை. அப்ப அந்த மனுஷன் போயிட்டு மனைவி கிட்ட கேட்கிறாரா, சொல்றாரா, இந்த மாதிரி கடவுள் நம்ம வீட்டுல இருந்து சாயந்தரம் போயிடுறாரு, என்ன வேணும் கேளுன்னு சொன்னாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு கேட்கிறேன், போய்க்கு சொல்றேன் அவர்கிட்ட, எனக்கு 500 பவுண்ட் நகை வேணும் கேளுங்க அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து மனைவி சொன்னாங்களா. அப்புறம் அடுத்ததாக மகன் கிட்ட போறாரா. மகன் கிட்ட போய் இப்படி கடவுள் வந்து சாயந்தரத்துக்குள்ள போயிடுறாரு, உனக்கு என்ன வேணும், அப்படியாப்பா எனக்கு நல்ல ஒரு இன்ஜினியர் காலேஜ்ல சீட்டு வேணும், எனக்கு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு வேலை வேணும், அதை கேளுங்க கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்றாரா. மகள்கிட்ட போய் கேட்கிறாரா அவங்க அப்பா, உனக்கு என்ன வேணும் கேளு, அப்ப கடவுள்கிட்ட வாங்கி கொடுக்குறேன்னு. அந்த பொண்ணு சொல்லுதா, நான் விரும்புற பையனையே எனக்கு மாப்பிள்ளையா வேணும்னு கேளுங்க அப்படின்னு மகள் சொல்றாளா. அதுக்கப்புறம் வயசான அம்மா, அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கிறாரா, என்ன வேணும்மா, இந்த மாதிரி கடவுள் வந்து சாயங்காலமா போயிடுறேன்னு சொல்றாரு, என்ன வேணும் கேளுக்க சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்கறக்குள்ள அந்த தாயார் சொன்னாங்களாம், நம்ம வீட்டுல வந்து எப்பொழுதும் சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, நிம்மதி இதுதான் வேணும்ப்பா, இது போய் கேளு கடவுள்கிட்ட. அது அவருக்கு வந்து அந்த பர்சனுக்கு அது ஒரு நியாயமா பட்டுச்சான். நியாயமா பட்டதுனால போய் இப்ப கடவுள்கிட்ட வந்து சொல்றாரா, கடவுளே நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு இதுதான் வேணும், எங்க வீட்டுல மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி எங்க வீட்டுல நீங்க கொடுத்துட்டு நீங்க தாராளமா கிளம்பலாம். கடவுள் அதுக்கு என்ன பதில் இருக்கும், டேய் மடையா, அதுவும் வீட்டுல இருந்தா நான் ஏன்டா போவேன், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி உன் வீட்டுல இருந்தா நான் ஏன்பா போறேன் இல்லையா? நியாயமா தானே இருக்கு. நம்ம இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் என்னம்மா, லூக்கா 19
9 என்ன வாக்குத்தத்தம்? ஆமீன். சத்தமா சொல்லுங்க. ஆமீன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சோ இயேசு இருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க? சோ நம்மளோட ப்ரீவியஸ் தலைமுறை, நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சங்கீதம் சாம் 39:7 சாம் 39:7 ஆண்டவரே, நான் இதற்காக எதிர்பார்த்து இருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னார்களா? சோ நம்ம இதுதான் நம்ம சொல்லணும். எந்த விஷயத்திலயும் இப்ப சொன்ன இல்லையா ஒரு பட்டியல் லிஸ்ட், எதுலயும் நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. இயேசுதான் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? சோ ஆண்டவரே நீங்க தான் என்னோட நம்பிக்கை நம்ம சொல்லணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சங்கீதம் 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே, சங்கீதம் சாம் 71 5th verse 71 5th verse கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறீர். சோ அதாவது சின்ன வயசுல இருந்து என் சிறு வயது முதல் தேவனே நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறீர். எத்தனை மகிழ்ச்சி! சின்ன வயசுல இருந்து அவர் நம்பிக்கையோட, ஏசுத்தா கடவுள் தான் நம்மளுக்கு நம்பிக்கை, ஏசுதான் நம்பிக்கைன்னு சின்ன வயசுல இருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த வாழ்க்கை இல்லையாமா? நான்லாம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா டைம். இப்போ கூட நான் நினைச்சிட்டு இருப்பேன், ஐயோ 40 வருஷம் ஆச்சா எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த அன்பை ருசிக்கிறதுக்கு. 40 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் லைஃப்னு எத்தனை நாள் நான் புலம்பி இருப்பேன் தெரியுமா சிஸ்டர் செல்வராணி? எத்தனை நாள் புலம்பி இருப்பேன். 40 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து நமக்கு சின்ன பிள்ளைங்கள இருந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இயேசுதான் எதிர்காலம், இயேசுதான் உலகத்தின் நம்பிக்கை. சோ சிறு வயது முதல் அவர் சொல்றாரா, சிறு வயது முதல் நம்ம இயேசுவை நாங்க ட்ரஸ்ட் பண்ணணும், நம்பிக்கை வைக்கணும். நீரே என் நம்பிக்கைன்னு சிறு வயதுல சொல்றதுக்குள்ள எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம் இல்லையாமா? ஹல்லேலூயா. இதுதான் நம்மளோட நம்பிக்கையாக இருக்க வேண்டும்னு தேவன் தெரியப்படுத்துறார். 1 தெசலோனிக்கர் 5:8 வாசிமா. 1 தெசலோனிக்கர் 5:8 படி, ஹல்லேலூயா, பகலுக்குரியவர்களாகிய நாமே தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும். ஒரு நிமிஷம். இந்த விசுவாசம், அன்பு இதோட விஷயம் நம்மளுக்கு மார்க் கவசம், அதாவது புல்லட் ஜாக்கெட்னு வாங்கல அந்த மாதிரி. யார் மேல? இயேசு மேல. விசுவாசம், அன்பு நம்மளுக்கு இந்த புல்லட் ஜாக்கெட் மாதிரி, மார்க் கவசம் மாதிரி இருக்கணும். மார்க் கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்கிற கடவும். தலை சீராவைனாக்கா ஹெல்மெட். அப்போ மார்க் கவசம், விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம், இந்த அன்பு நம்மளுக்கு மார்க் கவசம், புல்லட் ஜாக்கெட் மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. இப்ப நான் உலக ரீதியில சில எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? சேஃப்டினா என்ன? அந்த படகு அத்தனை சேஃப்டியா, அவ்வளோ பாதுகாப்பா, தண்ணியே உள்ள நுழையாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் டக்குன்னு 2 hour 40 நிமிஷத்துல முழுசா முழுங்கிடுச்சு இல்ல? சோ நம்மளுக்கு மார்க் கவசம், நம்மளுக்கு சேஃப்டி எதுனாக்கா அவரோட விசுவாசம், அவரோட அன்பு தான் நம்மளுக்கு மார்க் கவசம். அதே நேரத்துல அவரோட ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராமை, ரட்சிப்பின் நம்பிக்கை. ரட்சிப்பின் தேவன் இயேசுதான். சோ அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை, தலை சீராவை தனமா, தலை சீராவை இது ஹெல்மெட் போல. ஹெல்மெட் போல. ஹெல்மெட் போட்டு எத்தனை பேர் காடி ஓட்டுறீங்க? 2 வீலர் ஓட்டுறீங்க? பத்திரமா ஓட்டிட்டு போங்க. ஹெல்மெட் ஜபம் பண்ணிட்டு இயேசுவோட அன்போ விசுவாசம் மார்க் கவசமாக வச்சுக்கங்க. ஹெல்மெட், ரட்சிப்பு என்ற ஒரு ஹெல்மெட்டை போட்டு தரித்து கொண்டிருக்க கடவோம்.
ஹெல்மெட் போட்டு தரித்து கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பு அந்த தலை சீராவைய வந்து போட்டு நம்ம வச்சுக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். வழிகள் சொல்லிட்டு இருக்கிற 9ஆம் வசனம், தேவன் நம்மை கோபாக்னிக்கு நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். சோ நம்மளுக்கு ரட்சிப்புன்றது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் இந்த ரட்சிப்பு கிடைக்கிறதுனால, சோ இந்த விஷயங்கள் ப்ரீவியஸா நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, தேவன் கோபத்துக்கு என்னென்ன விஷயத்துல கொண்டு வராரு, நம்ம பொன்னின் மீது நம்பிக்கை, ஆஸ்தி அந்தஸ்து மேல நம்பிக்கை, சுகவாழ்வு மீது நம்பிக்கை, மனிதர்கள் மீது நம்பிக்கை வச்சா பிதா என்ன பண்ணாரு, அழிச்சிடுவார். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்மளுக்கு நம்பிக்கை வச்சுட்டாக்கா கோபாக்னிக்கு நம்ம வந்து இருக்க மாட்டோம். அவரோட கோபாக்னிக்கு மாட்டிக்க மாட்டோம். வசனம் வாசிமா, 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். ஆமென். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொண்டா தேவனோட கோபாக்னிக்கு நம்ம ஆளாக மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலதான் வேணும். உலகத்தின் நம்பிக்கை யாரு? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உலகத்தின் நம்பிக்கை இயேசு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு. நீங்க சொல்லுங்க. உலகத்தின் நம்பிக்கை இயேசுன்னு சொல்லுங்க. உலகத்தின் நம்பிக்கை இயேசு. ஹல்லேலூயா. சோ நமக்கு எந்த மேலயும் ஆசை கிடையாது. இப்போ எல்லாமே நஷ்டமும் குப்பை, அவ்வளவுதான். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்றதா இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். உலகத்தை நம்மளுக்கு வாழ்றதுக்காக தான். அதுக்கு மேல அது மேல அடிக்டடா அதிகமான நம்பிக்கை. பிகாஸ் இஸ் a jealous God இல்லையா? அதிகமான நம்பிக்கை. நம்ம ஆண்டவரோட அருள் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அவரை வச்சு ஒவ்வொரு காரியத்தை நீங்க வாழுங்க, அனுபவிங்க. ஒரு பிசினஸ் தொடங்குனா இயேசு பேர் வைங்க, அவர் வழிகள் தெரிந்து கொடுப்பார். ஒரு வேலை வேணும்னா இயேசு பேர் சொல்லுங்க. ஒரு வாழ்க்கை துணை வேணும்னா இயேசு பேர் சொல்லுங்க. ஒரு குடும்ப சாபத்துல இருந்து நீங்க வரணும்னா இயேசு பேர் சொல்லுங்க. அவர் தான் சாபத்தை தீக்கிறவர், அவர் தான் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் தான் ரட்சகர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே வார்த்தை சொல்லணும்னா ரட்சகர், அவரை தான். ஸோ அவர் தான் செல்வம், ஐஸ்வர்யம், சரீர சுகம், சொத்து, எல்லாமே எதிர்காலம் அவர் தான். எல்லாமே அவர் தான் அவராக இருக்கிறதுனால அவர் தான் ரட்சகர். ஹல்லேலூயா. அவரோட பேரை வச்சு நம்ம சொல்லணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த நாள் NJPH பிள்ளைகளை பார்த்து நம்மளோட நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கணும்னு தெரியப்படுத்துறார். அவர் ஜீவனுள்ள தேவன் என்றது நிரூபிச்சு இருக்கிறார் நமக்கு. எல்லாரும் லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 5-6 வாசிமா. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று அவரு நிரூபிச்சிருக்கிறார். 40 நாள் அவர் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் தன்னோட சீஷர்களுக்கு நிறைய பேருக்கு காட்சி கொடுத்து பேசி உலாவிட்டு இருந்தாரு. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அவர் மாம்சத்திலையும் சதையிலையும் இருந்தார். 40 நாள் கழிச்ச பிறகு தான் மகிமையில ஏறெடுக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆவின் ரூபமாக அவர் நீதி உள்ளவராக பிரசங்கிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சோ அவர் 40 நாள் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் அவர் எப்படி காட்சி கொடுத்தாரு, அவர் தான் மாம்சத்திலையும் சரீரத்திலையும் எலும்புல இருக்கிறன்றது எப்படி நிரூபிச்சாரு. அவரே வந்து மீனோ ஹனி தேனு சாப்பிட்டாராம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 5-6 வசனம் வாசிமா. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீகள் பயப்பட தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். ஆமென். 15-16 வசனம் வாசிமா. அதே அதிகாரம். எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் இந்த ஃபுல் சாப்டர் படிங்க. ஏன்னா நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால சில விஷயங்கள் மட்டும் தான் இங்க வந்து வாசிச்சு உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். 15-16. ஹல்லேலூயா.
இப்படி அவர்கள் பேசி சம்பவித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். 23 வசனம் போமா. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதர்களை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். 24 வசனம். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்திற்கு போன ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். பிகாஸ் ஹீஸ் அலைவ், அவர் உயிரோட இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 25 வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறாரு. 26 வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. சோ என்று சொல்லி ஏசப்பா தெரியப்படுத்துறாரு. சோ 27, 28 நோட் படிக்கங்க. 29 வசனத்துக்கு போமா. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் எங்களோடைய தங்கி இரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அதாவது ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொண்டார்களா. சோ அப்பொழுது அவர் அவர்களோட தங்கும்படி உள்ளே பிரவேசித்தார். சோ அவர் ஜீவனாக இருக்கிறாரு, உயிர் தெழுந்து அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். 30 வசனம். அவர்களோட அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31 வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவ்வளவு நேரம் கண்கள் காணாம இருக்கிறாரு, ஆனா கண்ணுல தெரியல. அப்போ அவர் அப்பத்தை பிச்சு கொடுக்கறக்குள்ள அவர்களோட கண்கள் திறக்கப்பட்டது. சோ அது அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்கு. 32, 33 நோட் பண்ணிக்கங்க. 34 வசனத்துக்கு போமா. கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார், சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்லி கேட்டு 35 வசனம். வெளியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். 36 வசனம். இவைகள் குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. 37 47 வரைக்கும் வாசிமா வேகமா. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதோ என்று சொல்லி. ஆமென். இப்ப இந்த விஷயத்துல அவர் மாம்சமும் எலும்பும் சதையும் இருக்கு, தொட்டு பாருங்க. ஆவிக்கு அது இருக்காது, நீங்க வேணா தொட்டு பாருங்க அப்படின்னு ஜீவனுள்ள தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ஜீவனுள்ள தேவன் முதல்ல இந்த மாதிரி விஷயத்துல பேசுறார் பாருங்க. தொட்டு பாருங்க. நீங்க ஒரு ஆவிய பாக்குற மாதிரில பயந்துட்டு இருக்கிறீங்க, நான் மாம்சத்துல எலும்புல சதையில இருக்கிற பாருங்க. அடுத்தது, தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுக்கையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். யார் கேட்டது? ஏசப்பா. மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கேட்கிறார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? அவர் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குன்னு உங்க வீட்டுல கேட்டா என்னன்னாலும் சமைச்சு கொடுப்பீங்க? எல்லாம் வெரைட்டியா நல்லா இல்ல. அவர் என்ன சாப்பிடுறாரு? மீன் சாப்பிடுறாரு, ஃபிஷ், தேன் சாப்பிடுறாரு. சொல்லுமா. அப்பொழுது பொரித்த மீன் கண்டதையும். பொரிச்ச மீன், ஃப்ரை மீன் யாருக்கு பிடிக்கும்? ஃப்ரை மீன், பொரிச்ச மீன் என்ன மீன் தான் தெரியல. தேன் கூட்டு துணி
காணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து ஆமென் அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேறிய வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்து விசேஷங்கள் இவைகளே என்றார். ஆமென். அப்பொழுது தேவ வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மன திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசங்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாய் இருந்தது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். ஆமென் ஆமென். சோ இந்த மாதிரி he proved it இல்லையா? சோ சாட்சியாக நம்ம இருக்கிறோம். அவர் என்ன சொன்னாரு? ரிப்பெண்ட் ஆகி ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். சோ அவருக்கு எல்லாமே இந்த மாதிரி விஷயத்தை நீங்க மறுபடியும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 49ஆம் வசனம், என் பிதா வாக்குதத்தத்தின்படி என் பிதா வாக்குதத்த பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்டு படுவரைக்கும் எருசலேம் நகரத்துக்குள் இருங்கள் என்றார். 50ஆம் வசனம், பின்பு அவர் பெத்தானியாவுக்கு வரைக்கும் அவர் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை இப்படி உயரத்தில் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். 51ஆம் வசனம், அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சோ அவர் 40 நாள் ஆயிடுச்சு, he's gone. சோ மாம்சம் சதை எலும்பு இல்ல இப்போ. சோ 40 days நிரூபிக்கிறதுக்காக ஜனங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இல்லையா? சங்கீதக்காரன் எழுதின மாதிரி எல்லா மோசே தீர்க்க தரிசனம், சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனம், அத்தனை தீர்க்க தரிசிகள் 44ஆம் வசனத்துல சொன்ன மாதிரி எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு அவர் தன்னோட விஷயத்த காட்சி கொடுத்து விட்னஸ் பண்றாரு, சாட்சி கொடுக்கிறாரு. சோ 53ஆம் வசனம், ஒவ்வொரு நாளும் தேவனை புகழ்ந்து உலகத்தின் நம்பிக்கை இயேசுதான் என்றது நிரூபித்தார்கள். சோ அவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஆவியின் ரூபம் எடுத்து நமக்குள்ள தங்குறது தான் அந்த ரகசியம். சோ பரமேறின பேருக்கு இப்போ எப்பெல்லாம் நம்ம கூப்பிடுறோமோ ஆவியானவர் வந்துடுவார், ஆவியின் ரூபம் எடுத்து வருவார். ஹல்லேலூயா. புரிஞ்சதா எல்லாருக்குமே? உலகத்தின் நம்பிக்கை இயேசு தான் நிரூபிச்சிருக்கிறார். தான் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் என்றது நிரூபிச்சிருக்கிறார். இதை விட விட்னஸ் வேற எதுவுமே இல்லைங்க. ஹோலி பைபிள் தான் நம்ம நம்புறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், அவரு சாகல, அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:27 படி புறஜாதிக்குள்ள புறஜாதிக்குள்ள விளங்கிய இந்த ரகசியத்துக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சோ எங்க மூலமா பரிசுத்தவான்களுக்கு மூலமா தெரியப்படுத்தி கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரு, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள தங்கி இருக்கிறாருன்னு, அவர் மகிமையில ஐஸ்வர்யத்துல அவர் ஏறெடுக்கப்பட்டாருன்றதும் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் இப்ப உயிர் தெழுந்து இருக்கிறாரு, அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? சங்கீதம் சாம் 65:6 வசனம், 65:6 வசனம். சோ உலகத்தின் நம்பிக்கை அவராக இருக்கிறதுனால அவர் வல்லமை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால பர்வதங்களை உறுதிப்படுத்தி பர்வதங்களை உறுதிப்படுத்தி. 7ஆம் வசனம் 65:6 தனமா 6ல வாமா. வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடனே அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும்
அமர்த்துகிறார், அதாவது சைலண்ட் பண்றாரு. 8ஆம் வசனம், கடையாந்தர எங்களில் கூடி இருக்கிறவர்களாலும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையிலும் மாலையிலும் களி கூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதினால அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைக்கிறீர். 10ஆம் வசனம், அதில் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதில் படைச்சல்களுக்கு தண்ணீரை இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதின் பயிரை அதாவது சீட்ஸ் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம், வருஷத்தை உம்முடைய இதெல்லாம் பண்ண பிறகு வருஷத்தை உம்முடைய நன்மை நாள் முடிசூட்டுகிறீர். உமது பாதை நெய்யாய் பொழிகிறது. சோ அவர் ரட்சகர் பிறந்து அந்த வருஷத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. வருஷத்தை முடிசூட்டி நியூ இயர்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் நியூ இயர் வருது. சோ ஏசுதான் எல்லாமேன்றது இந்த ரெக்கார்ட்ல இருக்கு இல்லையாமா? போய் வீட்டுல மறுபடியும் படிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை உம்முடைய நன்மை நாள் முடிசூட்டுகிறீர். இதெல்லாம் இயேசுதான் பண்றார். உம்முடைய பாதை நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தி 3:16, தேவ பக்தி கூறிய ரகசியம் ஆனது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில வெளிப்பட்டார், ஆவியில நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில விசுவாசிக்கப்பட்டார், மகிமேல ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹெபிரேயர்கள் 13:8, இதன்படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். forever and ever. இயேசு தாங்க உலகத்தின் நம்பிக்கை. யாரு? மறுபடியும் நான் எல்லாம் முடிச்ச பிறகு டைட்டில் கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஜெசிகா? எஸ். சோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இயேசுதான். சோ நமக்கு பொன்னின் மீதும் சுகவாழ்வின் மீதும் மனிதர்கள் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்காமல் நம்ம உலகத்தின் நம்பிக்கை இயேசுன்ற பேர் மேல நம்ம வச்சாக்கா எல்லாமே நமக்கு நடக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 2 கொரிந்தியர் 4:18 வாசிமா. ஹல்லேலூயா. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளே நித்தியமானவைகள். ஆமென். சோ காணப்படுகிறது நம்மளுக்கு அனிநித்தியமானது. சோ அது நித்தியமானது கிடையாது. காணப்படாதவைகள் தான் நித்தியமானது. சோ அது நம்ம ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம பார்த்தாக்கா இயேசு பார்க்க முடியும். சோ அவர் நித்தியமானது. ஏன்னா அவர் தான் நித்திய ஜீவனே அழைப்பேன் என்று அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் இல்லையாமா? 1 யோவான் 2:25. சோ நித்தியமான ஒரு வாழ்க்கை அவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். பிலிப்பியன் 3:8, 9, 10 வாசிமா. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. பிலிப்பியன் 3:8, 9, 10. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகிய எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஆமேன். ஆமேன். சோ இது தாங்க விஷயம் பவுலடிகர் தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார். சோ கிறிஸ்து தான் அல்டிமேட்டா, எல்லா விஷயத்துக்கும் கிறிஸ்து தான்.
அவர் உயிர் தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிர் இருக்கு, ஜீவனுள்ள தேவன். ஸோ அவரை நம்ம விசுவாசிக்கணும், நம்பிக்கையாக நம்ம இருக்கணும். எல்லாமே மற்ற விஷயங்கள் எல்லாம் நஷ்டமும் குப்பை தான். ஸோ அவர் மூலமா அவரை வைத்து முன் வச்சு நம்ம ஒவ்வொரு காரியம் பண்றதுக்குள்ள நம்ம அந்த ஆதாயத்தை அனுபவிக்க முடியும். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? 1 கொரிந்தியர் 4:13-14. 1 கொரிந்தியர் 4:13. ஹல்லேலூயா. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கின்றேன். ஆமென். ஆமென். ஸோ இந்த புத்தியை நம்ம கேட்டுக்குன்னு நம்ம அவரை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது அப்படியே வாசிமா, 16 வரைக்கும் வாசி. 15-16. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாருக்கென்று உங்களுக்கு புத்தி சொல்கின்றேன். ஆமென். ஸோ அல்டிமேட்டா நம்ம முன்னோர்கள், நம்ம தகப்பன்மார்கள், ஒரு ஆவிக்குரிய தாயாக நான் உங்களுக்கு இந்த நாள்ல இதுதான் சொல்றேன். கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம். பீஸ் பி வித் யூ ஆல். சமாதானம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also forgive our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் புனிதமான காரியங்களுக்கு பயனுண்டாகுது. உங்களோட காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டுங்க. பாட்டு பாடுறது ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க நம்ம பசங்க எல்லாரும். விட்டு தள்ளு இந்த உலகத்தை, நோக்கி பாரு இந்த பரலோகத்தை. விட்டு தள்ளு இந்த உலகத்தை, நோக்கி பாரு அந்த பரலோகத்தை. வந்து சேரு இயேசுவின் பாதம், அவரே உமக்கு ஆசீர்வாதம். விட்டு தள்ளு இந்த உலகத்தை, நோக்கி பாரு அந்த பரலோகத்தை. வந்து சேரு இயேசுவின் பாதம், அவரே உமக்கு ஆசீர்வாதம். கெட்டு போகும் வழி இங்கு ஏராளம், தள்ளிவிடும் உண்மை பாதாளம். கெட்டு போகும் வழி இங்கு ஏராளம், தள்ளிவிடும் உன்னை பாதாளம். இயேசுவை உனக்கு நங்கூரம், உனக்குள் வருமே பரிசுத்தம். இயேசுவை உனக்கு நங்கூரம், உனக்குள் வருமே பரிசுத்தம். விட்டு தள்ளு இந்த உலகத்தை, நோக்கி பாரு அந்த பரலோகத்தை. வந்து சேரு இயேசுவின் பாதம், அவரே உமக்கு ஆசீர்வாதம். கொண்டு வந்தார் இயேசு ரட்சிப்பு, அதுவே நித்திய நறுமணப்பு. கொண்டு வந்தார் இயேசு ரட்சிப்பு, அதுவே நித்திய நறுமணப்பு. பரலோக
தள்ளு இந்த உலகத்தை, நோக்கி பாரு அந்த பரலோகத்தை. இயேசு தந்தார் மன்னிப்பு, அவரால் வந்தது நம் மீட்பு. இயேசு தந்தார் மன்னிப்பு, அவரால் வந்தது நம் மீட்பு. பூமிக்கு நாமே நல்லுப்பு, கர்த்தரின் வசனம் பாதுகாப்பு. பூமிக்கு நாமே நல்லுப்பு, கர்த்தரின் வசனம் பாதுகாப்பு. விட்டு தள்ளு, விட்டு தள்ளு, விட்டு தள்ளு இந்த உலகத்தை, நோக்கி பாரு அந்த பரலோகத்தை. வந்து சேரு இயேசுவின் பாதம், அவரே உமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பலத்த கரங்களை தட்டுங்க இயேசுக்கு. உலகத்தின் நம்பிக்கை இயேசுதான். எல்லாரும் எழுந்து நின்று திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகலாம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டவர்கள் திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பீத்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமேன். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். Thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பில்லா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிற தேவனாகிய இயேசுவே உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. நீங்க தாப்பா கிறிஸ்து ஆண்டவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்ற ஒரு சத்தியத்தை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. பிள்ளைகள் மேல ஆண்டவரே உங்களோட இரக்கம், உங்களோட நீதியின் கரங்கள் எப்போது தாங்கட்டும் ராஜா. உங்களோட கருணையின் கரங்கள் எப்போது தாங்கட்டும் சுவாமி. இயேசு தான் இந்த உலகத்தில் உள்ள நம்பிக்கை என்பது எங்களுக்கு புரிய நீங்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. இனி நாங்க பொன்னின் மீதும் ஐஸ்வர்யத்தின் மீதும் அந்தஸ்தின் மீதும் ஆண்டவரே சுக வாழ்வின் மீதும் நாங்க நம்பிக்கை வைக்க மாட்டோம் சுவாமி. நீங்க தாப்பா உலகத்துக்கு நம்பிக்கையாக இருக்கிறீங்க. காரணம் நீங்க ஜீவனுள்ள தேவன் அப்பா. நித்திய ஜீவன் எங்களுக்கு நீங்க கொடுப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அந்த ஜீவனை நாங்க பெற்றுக்கொள்ளணும் ராஜா. உலகத்தின் நம்பிக்கை நீங்க தாப்பா ஏசப்பா. காரணம் நீங்க தாப்பா மாம்சத்தில் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. ஆவியிலே நீங்க நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டீர் ஆண்டவரே. நீங்க விலகப்பட்டீர், தேவ தூதர்களாக காணப்பட்டீர் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நடத்தினீர். புறஜாதிகள்கிட்ட பிரசங்கிக்கப்பட்டீர் ராஜா. உலகத்துல விசுவாசிக்கப்பட்டீர். அப்படிப்பட்ட தேவன் அப்பா நீங்க ஆண்டவரே. நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த இடத்தை விட்டு உங்களது பிள்ளைகள் ஆண்டவரே வீடு போகிறவர்களும் ஒரு நம்பிக்கையோட போகட்டும் ராஜா. உலகத்தின் நம்பிக்கை இயேசுதான். எனக்கு சமாதானத்தை இயேசு மட்டும்தான் கட்டளையிட முடியும். எனக்கு சுகவாழ்வு சௌக்கியமும் எனக்கு மார்க் கவச்சமும் ஆண்டவரே நீங்க தலை சீரமைப்பு நீங்க தாப்பா கொடுக்க முடியும் உங்க பிள்ளைகளுக்கு. அதை நான் கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. குறைவுகள் எல்லாம் நீங்க தாப்பா நிறைவாக மாற்ற முடியும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை உங்களால மட்டும் தாப்பா பார்க்க முடியும், உங்களால மட்டும் தாப்பா கொடுக்க முடியும். ஏன்னா நீங்க தாப்பா உலகத்தின் ஆண்டவரே ரட்சகர் அப்பா. தேசுவை நீங்க தாப்பா. நாங்க உங்களை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியா நீங்க நடத்தினீர். அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இனி வரப்போற புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைக்க போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, அத்தனை பேரும் ஒவ்வொருத்தையும் நீங்க பேப்பராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தொடுங்கள் சுவாமி. உங்களோட ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள்னால ஒவ்வொரு நோயாளிகளை குணமாக்குங்கள் ராஜா.
ஆண்டவரே உங்களோட நீதியின் ஆன்சரை நீங்க தாங்க சுவாமி, பதில தாங்க சுவாமி. ஒவ்வொரு ஜெபங்கள் கேட்கப்பட்டும் ராஜா, அந்தகார இருள் நீங்கப்பட்டும் ராஜா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உள்ளத்துல வந்து நீங்க தங்க சுவாமி. எங்க வீட்டுல நீங்க குடியிருங்கள் ராஜா, எங்க உள்ளத்துல குடியிருங்கள் ஏசப்பா. எங்களோட நீங்க செய்து வாசம் செய்யுங்கள் ராஜா, எங்களோட நீங்களும் போஜனம் பண்ணுங்கள் ராஜா. அன்னைக்கு ஆண்டவரே நீங்க பொரித்த மீனை சாப்பிட்டது போல எங்க வீட்லயும் வந்து நீங்க பந்தியில கலந்து கொள்ள வேண்டும் சுவாமி. காரணம் நீங்க ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீங்க ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்க அத்தனை பேரும் நீங்க பேப்பராக ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. தேங்க்யூ, நன்றி அப்பா, நன்றி நன்றி, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தேவனை மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம் சுவாமி. எங்கள் நம்பிக்கையான தேவன் நீர் ராஜா, எங்களை ரட்சிக்க வந்த தேவன் நீர் ராஜா. ஆம் சுவாமி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆம் சுவாமி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, உலக காரியம் அனைத்தும் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறோம் சுவாமி. நீர் மாத்திரமே எங்களுக்கு நிலையான தேவன் ராஜா. ஆம் சுவாமி, உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்கிறோம் சுவாமி. எங்களை வழிநடத்தும் நல்ல தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, உலக காரியம் அல்ல அப்பா. அப்பா தேவனே, நீரே மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட அப்பா தேவனே மலேசியா தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, தேசத்தில் ஆளும் ஒவ்வொரு தலைவர்கள் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து உமது கரம் அவர்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, உமது நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உம்மை நோக்கி மன்றாடும் பொழுது அப்பா தேவனே, நீர் மனம் இறங்கி தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா. அந்த சேமத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி, நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, தாயின் கருவில் இருக்கும் பொழுது நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்கென்று ஊழியம் செய்ய அப்பா தேவனே நீர் அழைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. உமக்கென்று அப்பா வாழும் பிள்ளைகளாக உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பிள்ளைகளாக உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் கூட அப்பா தேவனே காஷ்மீர் தேசத்தை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. நீர் தேசத்தை அறிந்திருக்கிறேன் சுவாமி. அநேக காரியங்கள் நடந்திருக்குது சுவாமி. அப்பா தேவனே, தேசத்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி. அவர்களுக்கு நியாயம் செய்யும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. நீரே தேற்றி அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் கூட நித்திய ஜீவன் பிரயாசை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நித்திய ஜீவன் பிரயாசை நீர் விசேஷ முறை ஆசீர்வதித்து அப்பா தேவனே எங்கள் எல்லையை நீர் பெரிதாக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அனைத்து தேவைகளையும் ஒவ்வொரு நாளும் நீர் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட இவிஜி டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, உமக்கென்று ஊழியம் செய்யும் மகளை நீர் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. நல்ல பலத்தால இதை கட்டி வழி நடத்தும் சுவாமி. நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, ஊழியத்தில் சோர்ந்து போகாதபடி அப்பா தேவனே நீரை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. வேலையில் கூட பிரதரை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. டென்மார்க்கல் அவர் செய்யும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, குடும்பமாக அவர்கள் செய்யும் ஊழியத்தை விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகளையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தினால வழி நடத்தும் சுவாமி.
மகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆம் ராஜா, அவங்க குடும்பத்தை நீர் வேலையடித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே அப்பா தேவனே, சிறு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. விசேஷ முறையில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, உமது வார்த்தையின்படியாக நீரே எங்களுக்கு மெய்யான தேவனாக இருக்கிறேன். எங்களுக்கு பாதுகாப்பும் கேடயமாக இருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, நித்திய ஜீவத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, உமது வார்த்தையை கேட்டு மாத்திரம் அல்ல ராஜா, அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக எங்களை உருமாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, ஒருவரும் வெறுமையாக திரும்பாதபடிக்கு அப்பா தேவனே, உமது நாமத்தை தரித்த பிள்ளைகளாக நாங்கள் வீடு செல்லும்படியாக அப்பா தேவனே நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ரட்சிப்பை கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இவை அனைத்தும் ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.